நடா புயல் வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கும் நிலையில் புதுச்சேரி மழை நிலவரங்களை நமது செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், தமிழகம் முழுவதுமே பரவலா மழை பெய்துட்டு வர நிலையில புதுச்சேரி மாநிலத்தில் தற்போதைய மழை நிலவரம் எப்படி இருக்கு? குறிப்பா கடல் சீற்றம் என்பது எப்படி இருக்கு? கண்டிப்பா, அதாவது புதுச்சேரி தென்கிழக்கே வங்கக்கடலில் நடா புயல் நிலை கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக புதுச்சேரியில் இன்று காலை முதல் கனமழையானது பெய்ய தொடங்கி இருக்கின்றது. தொடர்ந்து புதுச்சேரி மட்டுமல்லாமல் காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்திருக்கின்றது. குறிப்பாக இன்று விடியற்காலை முதல் புதுச்சேரியிலே அதாவது கடல் சீற்றம் என்பது மிக பலமாக இருக்கின்றது. இதன் காரணமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 18 கிராமங்களில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் தற்போது கடல் சீற்றம் காரணமாக அந்த பகுதியிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்று சொல்லலாம். ஏனென்றால் தற்போது அந்த பகுதியில் ஏராளமான படகுகள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த படகுகள் அதாவது இந்த கடல் சீற்றம் காரணமாக கடலுக்கு அடித்துச் செல்லப்படும் என்ற நிலையிலே அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியிலே தற்போது மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதாவது நான் நின்று கொண்டிருக்கிற பகுதி என்பது புதுச்சேரி அடுத்திருக்கக்கூடிய நல்லவாடு மீனவ கிராமமாகும். இந்த பகுதியிலே தற்போது கடற்கரை ஓரம் நிறுத்தப்பட்டிருக்க கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியிலே தற்போது மீனவர்கள் அங்கு ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அதாவது இந்த பகுதி மட்டுமல்லாமல் புதுச்சேரியுடைய 18 கிராம பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஃபைபர் படகுகளை அங்கிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியிலே மீனவர்கள் அதாவது தற்காலிக குடியிருப்பில் இருக்கிறார்கள். அவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியிலே மீன்வளத்துறை அதிகாரிகள் தற்போது அந்த பகுதியிலே முகாமிட்டு அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மேலும் அதாவது இந்த பகுதியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது அதாவது யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியை பொறுத்தவரை ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட படகுகள் இதுவரை கரைக்கு வரவில்லை என்று மீனவர் தரப்பில் தெரிவிக்கின்றார்கள். அவர்களுக்கு மீன்வளத்துறை சார்பாக வயர்லெஸ் மூலம் அவர்களுக்கு அந்த தகவல் அனுப்பப்பட்டிருக்கின்றன. மேலும் அவர்கள் இன்று மாலை கரைக்கு திரும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே இந்த பகுதியிலே புதுச்சேரியுடைய அரசு கொறடாவும் இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் இருக்கின்றார். நாம் அவரிடம் கேட்போம். அதாவது இந்த பகுதியிலே என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? நாடா புயல் காரணமாக நம்முடைய கடல் பகுதியில் கடலோரத்தில் அதிகமான கடல் சீற்றம் இருக்கிறது. கடந்த காலத்தில் நிறைய படகுகள் கடலுக்கு அடித்து சென்றது. ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து கரையோரம் இருக்கக்கூடிய அனைத்து படகுகளையும் நம்முடைய ஃபைபர் போட்டு படகுகளையும் 400க்கும் மேற்பட்ட படகுகளை நம்முடைய மிகப்பெரிய கிராமமாக இருக்கக்கூடிய நல்லவாடு பகுதியில் இன்றைக்கி அப்புறப்படுத்துகின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய புதுச்சேரி மாநில மாண்புமிகு மரியாதைக்குரிய நாராயணசாமி தலைமையிலான அரசாங்கம் இந்த நாடா புயல் எதிர்கொள்வதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்திருக்கின்றோம். எனவே மக்கள் எந்தவித பீதியும் அச்சமும் தேவையில்லை என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி நான் கடல் சார்ந்த பகுதியில் இன்றைக்கு கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை அதாவது தானே புயலுக்கு பிறகு தொடர்ந்து அதாவது வந்திருக்கக்கூடிய அதிக அளவிலான காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் தாழ்வு மண்டலம் இவை தொடர்ந்து கனமழை தொடர்ந்து பெய்திருந்தது. இதை நாம் கடந்த ஆண்டுகள் நாம் பார்த்தோம். அந்த நேரங்களில் எல்லாம் புதுச்சேரியை பொறுத்தவரை மீனவ கிராமங்கள் தான் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மழையையும் எதிர்கொள்வதற்கு புதுச்சேரி அரசு தற்போது தயாராகி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் தேசிய மீட்பு வீரர்கள் அதாவது அரக்கோணத்திலிருந்து 2 குழுவைச் சேர்ந்த 80 வீரர்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிக்கு விரைந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போது இந்த கனமழை காரணமாக புதுச்சேரியுடைய தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழாதவர்களுக்கு பாதுகாப்பதற்காக அந்த பகுதியில் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சித்துறை அதிகாரிகள் தற்போது அங்கு கண்காணிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். இதை பொறுத்தவரை இந்த புயல் அதாவது வலுவிழக்க கூடும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கின்றது. புயல் வலுவிழந்தாலும் கனமழை இருக்கும் என்று தெரிவித்ததன் காரணமாக இந்த வெள்ளத்தடுப்புக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான பணியிலே புதுச்சேரி அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போது புதுச்சேரி தலைமைச் செயலகத்திலே அதாவது அனைத்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. மேற்கொண்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியுடைய கடற்கரையை கண்காணிக்கும் பொறுப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அரசு அதிகாரிகள் யாரும் விடுப்பு எடுக்கக்கூடாது என்று புதுச்சேரி அரசு ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அனைத்து அரசு துறை அதிகாரிகள் அந்தந்த இடங்களில் அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து புதுச்சேரி அரசு தற்போது தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது என்று சொல்லலாம்.